இந்த 5 ஆண்டு இந்த 5 ஆண்டுல என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை நீட் ரத்து பண்ணிடுவேன் நாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே வெண்ண மாதிரி பேசுறாங்க. ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு நாங்க சட்டசபையில் அதை நிறைவேற்றி அனுப்பிட்டோம், கவர்னர் தான் வச்சிருக்காரு, இது மத்திய அரசு கையில் எல்லாம் இருக்கு. ஏன் நீ சொல்லும்போது அது தெரியாது? அங்கே தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும்போது தெரியாது? பரப்புரையில் போய் சொல்லும்போது நீட் ரகசியம் எனக்கு தெரியும், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்த உடனே ரத்தாகும். அப்போ நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? நீட்டை ரத்து செய்ய நாங்கள் போராடுவோம், இல்லை மத்திய அரசை வலியுறுத்துவோம், சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ரத்து பண்ணுவோம். கல்விக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி எங்க பண்ணீங்க? அப்ப எவ்வளவு பொய் சொல்லியிருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் ஓட்டு வாங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? டெம்பரரி ஜாப்ல இருக்க எல்லாத்தையும் பர்மனன்ட் பண்ணுவோம் எங்க பண்ணீங்க? தூய்மை பணியாளர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க? நம்ம கொரோனா வந்திருக்க போது அவங்க தான் நம்மளை பாதுகாத்தாங்க, முன்கள பணியாளர்களா இருந்தாங்க. டாக்டர் என்ன இது இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலா அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்கள நீங்க எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் மகளிர் எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இது மட்டுமா? எத்தனையோ பொய்களை சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க.